ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இந்திய வர்சஸ் இங்கிலாந்து முதலாவது ஒருநாள் போட்டி நேற்று நடைபெற்றது. நேற்று நடைபெற்ற போட்டியில் இந்திய அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தியிருக்கு. மறுபடியுமா எவ்வளோ டைம் தான் எங்களை அடிப்பீங்கன்னு சொல்லிட்டு ஜோஸ் பட்லர், இங்கிலாந்து கேப்டன் அவர்கள் அவருடைய ஃபேஸ்லேயே தெரிஞ்சிருக்கும். நேற்று ரொம்பவே சுவாரஸ்யமாக மேட்ச் போயிட்டு இருந்துச்சு. இங்கிலாந்து அணி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. ஸோ நாங்கள் பிச் கண்டிஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் பட்லர் அவர்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தார். நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இருந்தாலுமே எந்த இடத்துல மேட்ச் விட்டாங்க அப்படின்னு தெரியல. 248க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. 249 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணி பேட்டிங் வந்தாங்க. கேப்டன் ரோஹித் சர்மா சொல்ற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத அதே மீண்டும் கண்டினியூஸா ஆயிட்டு இருக்க அந்த ஃபார்ம். ஜெய்சால் டெபியூட் ஆனாரு. கிட்டத்தட்ட 15 ரன் பக்கம் அடிச்சாரு. சுப்மன் கில் ஒரு பக்கம் செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் அவர் பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆனாருங்க. அக்சர் பட்டேல் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வேற மாதிரி இன்னிங்ஸ். 3 பேருமே சும்மா அசத்திட்டாங்க. 3 பேருமே அரை சதம் மிலாசி இந்திய அணி வெற்றிக்கு ஒரு முக்கிய பங்காக இருந்தாங்க. கடைசியில் ஹார்திக் பாண்டியாவும் நம்ம ரவீந்திர ஜடேஜாவும் தான் ஃபினிஷிங் பண்ணி இந்திய அணியை வெற்றி பெற வச்சாங்க. நேற்றைய போட்டியில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. விராட் கோலி அவர்கள் உள்ள வரல, என்ன ஆச்சு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் போயிட்டு இருக்கு. அவருக்கு இன்ஜுரி, ஸோ அதனால இந்த மேட்ச்ல அவர் பிளே பண்ண மாட்டார்னு சொல்லிட்டு கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் சொல்லியிருந்தார் டாஸ் போறதுக்கு முன்னாடியே. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நேற்றைய போட்டியில் நடந்தது. நிறைய முக்கியமான விஷயங்கள் நடந்தது. ஹர்ஷித் ராணா பாத்தீங்கன்னா டெபியூட்டன், அவர் பாத்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்து அசைத்திருக்காரு. நேற்றைய போட்டியில இங்கிலாந்து அணி என்ன மிஸ் பண்ணாங்க, எந்த இடத்துல மேட்சை கோட்டை விட்டாங்க அப்படின்றது தான் இங்கே பேசக்கூடிய விஷயமா இருக்கு. மேபி ஒரு 300 ரன் பக்கம் இங்கிலாந்து டார்கெட் இந்திய அணிக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ரெஷரில் இந்திய அணி இதில் அந்த போட்டியில் தோல்வியை சந்திப்பதற்கு ஒரு முக்கியமான காரணமாக கூட இருந்திருக்கலாம். மேபி பேட்டிங்கில் சரியான பர்ஃபார்மன்ஸ் இங்கிலாந்து அணி கொடுக்காததுதான் தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணமா அப்படின்ற மாதிரி கூட பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. பட்லர் ஒரு பக்கம் எங்களை எவ்வளோ டைம் தான் அடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் அவருடைய மைண்ட் வாய்ஸ் நம்மளுக்கு கேட்டுட்டே இருக்கு. ஏன்னா T20 வச்சு செஞ்சிட்டோம், இப்போ ஓடியிலையும் வச்சு செய்ய போறோம், செஞ்சுட்டு இருக்கோம். அடுத்த ஓடிஐ போட்டி முக்கியமான போட்டியாக இருக்க போகுது. இந்திய அணி வெற்றி பெற்றால் தொடரை கைப்பற்றி விடுவாங்க. இல்ல இங்கிலாந்து வின் பண்ண அப்படின்னா சரிசமமா இருக்க போகுது. யார் பக்கம் அடுத்த போட்டி சாய போகுது அப்படின்றது தான் இங்க பேசக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனா நேற்றைய போட்டியில் இந்திய அணியினுடைய பிளேயிங் 11 டோட்டலி சேஞ்சிங்க. ஸோ யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாற்றத்தை கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் கொடுத்திருந்தாரு. ஸோ யாருமே முக்கியமான பிளேயர்கள் யாருமே உள்ள வரல. ஹர்ஷிப் சிங் பார்த்தீங்கன்னா உள்ள வரல. நம்ம விராட் கோலி அவர்கள் உள்ள வரல. இந்த மாதிரி வாஷிங்டன் சுந்தர் உள்ள வரல. இந்த மாதிரி முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாரையுமே வெளியே உட்கார வச்சுட்டாங்களே, அப்படி என்ன பிரச்சனை, என்ன மாற்றம், எதுக்காக கொண்டு வந்தாங்க? ரிஷப் பண்ட் அவர்கள் பார்த்தீங்கன்னா பிளேயிங் 11ல இல்லை. ஸோ இந்த மாற்றம் ஏன் அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு மேபி உங்களுக்கு ரெஸ்டா அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் கேள்விகள் போயிட்டு இருக்கு. ஆனால் பட் கேப்டன் ரோஹித் சர்மா மட்டும் இன்னும் ஃபார்முக்கு வந்த பாடே இல்லை. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. நம்ம சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு இதுவே ரோஹித் சர்மாவுக்கு கடைசியாக கூட இருக்கலாம், கோலிக்கு கூட கடைசியாக இருக்கலாம். ஸோ முக்கியமான வீரர்களுக்கெல்லாம் கடைசி தொடராக கூட இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. நம்ம பார்க்கலாம். இந்த இங்கிலாந்து ஓடிய தொடரில் இன்னும் விராட் கோலி அவர்கள் 2 போட்டிகள் இருக்கு. மீண்டும் கம்பேக் பண்ணி அடுத்த 2 போட்டிகளில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டுவாரா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. ஸோ உங்களுடைய கருத்துக்கள்ன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.